கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பலனில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர்னால பிரச்சனை ஏற்படும், இந்த நபரிடமிருந்து விலகி இருக்கலாம், இல்லை இந்த குணத்தில் இருக்கக்கூடிய நபர்னால பிரச்சனை வரும், அப்படி ஏதாவது இருக்காங்க? ஸோ ஓவரால் ராகு கேது ரெண்டுத்தோட பொசிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆவரேஜாக பார்த்தா ஒரு 70 to 75% இந்த பயிற்சினால் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த வேலை எப்படி இருக்கும், அந்த வேலையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க? இவ்வளோ நாளாக பெண்டிங்காக இருந்த அந்த ஒரு ப்ரமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். புது வேலைக்கு ஏதாவது வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இந்த பீரியடில் அது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எந்த அளவு பாசிட்டிவாக இருக்குங்க? தடைப்பட்டு இருந்த ஒரு திருமணங்கள் எல்லாமே வந்து அக்டோபருக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான ஒரு பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி 12ல் கேது உட்காந்துட்டு சில விரயங்களை கொடுப்பாரு. ஸோ அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இந்த பீரியடில் இருக்குது. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் மேம்? இதுக்கு சரியாக இருக்குங்களா? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாகவே பண்ணலாம். அதை நகையாக வாங்குறத விட ஏதாவது ஒரு காயின் அந்த மாதிரி வாங்கிட்டு ஃப்யூச்சர் யூஸுக்காக சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பீரியடில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை தரும் ஃப்யூச்சர். ஒரு கோயிலுக்கு சென்று வரணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? கன்னிராசி இந்த பீரியடில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாக்க வந்துட்டு பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் என்று நம்மோட இணைந்த ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். இப்போ நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதில் வந்து முதல்ல கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது எந்த அளவு பாசிட்டிவான பலன் தரப்போகுதுங்க மேம்? கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 6ல் இருக்காரு. 6 அப்படிங்கிறது வந்து எதிர்ப்புகளை மீறி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 6ங்கிற பிளேஸ்மெண்ட் வந்து பொதுவாகவே ராகு கேது சனி இது 3க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது. 3 6 11 அப்படிங்கிற இடத்துல இந்த 3 கிரகங்களும் இருக்கும்போது நல்ல ஒரு கெயின்ஸ் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே இடத்துல குருவோட பார்வை வேற அந்த ராகுக்கு கிடைக்கிறதுனால வந்துட்டு கிடைக்கிற பலன்கள் அந்த ஒரு ஃபினான்ஷியல் கெயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எதிர்ப்புகளை மீறி வெளியே வர்றது, ஆதாயங்கள், இது எல்லாமே வந்து மல்டிஃபோல்டாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கேதுவோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்குது. 12 அப்படிங்கிறது வந்துட்டு சயனஸ்தானம், மோட்சஸ்தானம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது அப்படிங்கிறவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வந்துட்டு ஒரு நல்ல தாட்ஸ், ஒரு இன்ட்யூஷன் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடக்க போகிறத வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறது, முன்கூட்டியே ரியலைஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது, அது எல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஜென்ம கேதுவாக உட்காந்துட்டு அவங்கள வந்துட்டு மைண்டை ஒரு மாதிரி ஒரு ஹேஸியாக வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு திணறிட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ அது வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஓவரால் ராகு கேது ரெண்டுத்தோட பொசிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆவரேஜாக பார்த்தா ஒரு 70 to 75% இந்த பயிற்சினால் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பலனில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர்னால பிரச்சனை ஏற்படும், இந்த நபரிடமிருந்து விலகி இருக்கலாம், இல்லை இந்த குணத்தில் இருக்கக்கூடிய நபர்னால பிரச்சனை வரும், அப்படி ஏதாவது இருக்காங்க? இப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான பர்சன். அதாவது இந்த திருஷ்டி, கண்ணுப்படும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பொதுவாகவே வந்துட்டு நடக்குது, நான் அதை யதார்த்தமாக சொல்கிறேன் அவ்வளோதான், இதை நான் எதுக்கு மூடி மறைக்கணும், இல்லை எதுக்கு ஒருத்தட்ட சொல்லாமல் நான் வந்து அதை வந்துட்டு எனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறவங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு டக்குன்னு வேலையில் ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கும்போதே அதை போஸ்ட் பண்ணுறது, இல்லைனா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்ல அதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அந்த ஓவர் ஷேரிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு அது கைக்கு எட்டுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இனிமே வந்துட்டு அது எந்த விதத்துலையும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ஷூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த பீரியட்ல. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பலன் தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ஏதேனும் பிரச்சனை வருமா, இல்லை தொழில் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்? தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 10வது இடம், அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அங்கே குரு வராரு. ஸோ அந்த குரு வந்து ராகுவை பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு இடமாற்றம், இப்போ தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன்,
இல்லன்னா வந்துட்டு இன்னொரு ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். இத தொடர்ந்து ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். இல்ல இந்த பிசினஸ்லயே ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்றேன். அது எல்லாமே வந்துட்டு கையில கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது. தொழில் போட்டிகள் இருந்தாலுமே, அத வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கு 6ல ராகு உட்கார்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ, அதனால வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் போட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா, அத ஹேண்டில் பண்றதுக்கு ராகு இருக்காரு. ஸோ, அது வரி பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு கடன் அதெல்லாம் நீங்க வாங்கி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, இப்ப சில பேர் வந்து ஏதாவது ஜுவல்லாம் வச்சு மார்ட்கேஜ் பண்ணி அத வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிசினஸ்ல. ஸோ, அதெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நீங்க வெளியில போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரி வந்துட்டு நெறைய டிராவல்ஸ்னால சக்சஸ் கிடைக்கும். ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது சம்மந்தமான ஒரு டிராவல்ஸ், அது சம்மந்தமா 4 பேர மீட் பண்ணி, அது மூலமா புது விஷயங்கள் கத்துட்டு, அத வந்து நீங்க பிசினஸ்ல புகுத்தி ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு பீரியட் அப்படிங்கிறது இத சொல்லலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அந்த வேலை எப்படி இருக்கும்? அந்த வேலையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? கன்னிராசி வேலை செய்றவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துட்டு, இவ்வளோ நாளா பெண்டிங்கா இருந்த அந்த ஒரு ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமென்ட், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். புது வேலைக்கு ஏதாவது வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட, இந்த பீரியட்ல அது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இடமாற்றம் இல்லன்னா வேலை மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாவே இருக்கும் இந்த பீரியட்ல. ஒண்ணு ட்ரான்ஸ்ஃபர் மூலமா இருக்கும். இல்லன்னா வேலை சேஞ்ச் ஆற மாதிரி. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையிலேயே இன்னும் பெட்டர் பேக்கேஜ்ல இன்னொரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விதத்துல வந்துட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ யாராவது வந்து ஒரு டெம்பரரி ஜாப்ல ஒரு ப்ரொபேஷன் பீரியடு, ஒரு ட்ரெய்னிங் பீரியட் முடிச்சு அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இந்த 3 மாசம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு அன்சர்டனா இருக்கு. இன்னும் நான் வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ஆகல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு, அந்த டெம்பரரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெர்மனன்ட் ஆறதுக்கான ஒரு காலகட்டம் இது. அதே மாரி கவர்ன்மென்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கையில கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ ஓவராலா வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி பின் திருமண அமைப்பு, இல்ல அவங்க குடும்பத்தில வந்து ஒரு குழந்தை பாக்கியம், அதாவது குடும்பத்தில அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எந்த அளவு பாசிட்டிவா இருக்குங்க மேம்? கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, திருமண அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 7ல சனி இருக்காரு. அப்படின்னாலுமே அவர் வந்துட்டு அது கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இல்ல. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானமா இருந்தாலுமே, அடுத்து வந்து அக்டோபருக்கு மேல குரு அதிசாரமா கடகத்துக்கு வரும்போது, இவங்கள வந்துட்டு பார்க்க தான் போறாரு. ஸோ இவங்களோட அந்த ஒரு கலத்திர ஸ்தானத்து மேல குருவோட பார்வை விழப்போகுது. ஸோ அதனால இவ்ளோ நாளா தடைப்பட்டுட்டு இருந்த ஒரு திருமணங்கள் எல்லாமே வந்து அக்டோபருக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான ஒரு பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லலாம். அதே மாரி 12ல கேது உட்காந்துட்டு சில விரயங்கள குடுப்பாரு. ஸோ, அத சுப விரயங்களா மாத்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாவே இந்த பீரியட்ல இருக்கு. ஸோ, அந்த ஜென்ம கேதுவும் இதே டைம்ல விலகுறதுனால வந்துட்டு, இவ்ளோ நாளா தடைப்பட்டுட்டு இருந்த ஒரு குழந்தை பிறப்பா இருக்கட்டும், ஒரு திருமணம் அது எல்லாமே கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு இந்த பீரியட்ல. கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில ஒரு விஷயங்கள முதலீடு போடணும். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல கோல்ட்ல வாங்கி வைக்கிறோம். இந்த மாரி அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பணத்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கும் மேம்? இதுக்கு சரியா இருக்குங்களா? இந்த பீரியட்ல வந்துட்டு அவங்க மெயினா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கன்னிராசி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க பண்ற தொழில்ல வந்துட்டு இன்னும் எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியுமோ, அத தாராளமா பண்ணலாம். ஏன்னா குரு, ராகு எல்லாருமே வந்துட்டு ஒரு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால, முதல்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த கர்மம், அந்த ஜீவனம் அதுல வந்துட்டு முதல்ல முதலீடு பண்ணி, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அத பண்ணிக்கிறது நல்லது. கடன் வாங்கி முதலீடு பண்ண வேண்டாம் அதுக்காக. உங்களால பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கு உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் பண்ற பிசினஸ்ல அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதை தவிர கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாவே பண்ணலாம். அத நகையா வாங்குறத விட ஏதாவது ஒரு காயின் அந்த மாதிரி வாங்கிட்டு ஃபியூச்சர் யூஸுக்காக சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நல்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ தரும் ஃபியூச்சர்ல. கன்னிராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு சென்று வரணும் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க மேம்? கன்னிராசி இந்த பீரியட்ல வந்து கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாக்க வந்துட்டு காலபைரவர். ஸோ சோழபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு காலபைரவர் டெம்பிள் இருக்கு. அங்க வந்துட்டு எல்லா விதமான ஒரு அஷ்டதிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து அந்த 8 டைரக்ஷனுக்கும் உண்டான அந்த பைரவர் சந்நிதி அங்க இருக்கு. ஸோ அத போய் ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வந்தா, கண்டக சனியால வர பிரச்சனை, ராகுவால கிடைக்கிற நன்மைகள இன்னும் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு, அதே மாரி கேது 12ல இருக்கிறது. இதோட பிரச்சனை 3த்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு பரிகாரமா அது அமையும். ஏன்னா 12ல கேது அப்படிங்கிறத வந்துட்டு பொதுவாவே வந்துட்டு 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அத வந்து 12ல கேது இருக்கிறது ஒரு விரயமாவோ, இல்லன்னா வந்து ஒரு தனிமைய குடுக்கறது அந்த மாதிரி பார்க்காம, அத கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைடு அத சேனல் பண்ணி, அந்த எனர்ஜீஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கான ஒரு பரிகாரமா இந்த பரிகாரம் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணலாம் கன்னிராசிக்காரன். இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்கணும்னா, அவங்களுக்கு என்ன சொல்லலாங்க மேம்?
கன்னிராசி இந்த பீரியட்ல வந்துட்டு மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விரயங்கள கண்ட்ரோல் பண்ணணும். பிசினஸா இருந்தாலும் சரி, இல்லன்னா வீடா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விரயங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா குடுப்பாரு கேது. ஸோ, அதனால வந்துட்டு அத வந்து ஒரு சுப விரயமா பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. கையில வந்து ஒரு அ க பணம் சேரும்போதே வந்துட்டு, அத வச்சு ஒரு கடன் அடைக்கிறதோ, இல்லன்னா சின்னதா ஒரு இன்வெஸ்ட் பண்றதோ அப்படிங்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, தேவையில்லாத அந்த வீண் விரயங்கள் ஏற்படுறத வந்துட்டு நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாரி சனி 7ல இருக்கிறதுனால கொஞ்சம் கலத்திர பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, உங்க ஸ்பவுஸ் கூட கொஞ்சம் அனுசரிச்சு, வீட்ல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தாம, ஓரளவுக்கு நிதானமா போனீங்க அப்படின்னா நல்லது. அதே மாரி 7ங்கிறது வந்துட்டு உங்களோட தொழில்ல வந்து கூட்டு தொழில் ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால, பிசினஸ் பார்ட்னர்ஸோடையும் உங்களோட ஒரு அந்த மைண்ட் செட்லயே வந்துட்டு ரொம்ப ஸ்டபர்னா நிக்காம, யாராவது ஆப்போசிட் சைடு ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் அத கேட்டு, அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணினீங்க அப்படின்னாக்க, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பீரியடா அந்த பீரியட் கண்டிப்பா இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு வேளை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.